நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை குட்டி தாமதமா பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெண்ணுக்கு மட்டும் நாகதோஷம் வந்துட்டா 2 தாரம். நண்பா இருந்து ஒருத்தன அமைப்பு அவனை தான் கெட்டிக்கணும்னு நினைப்பீங்க, நடக்காது. 6 வருஷம் சூரியன் சொல்லக்கூடிய 11 வருஷத்துக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். ஆண்கள்னால ஏமாறு, கல்யாணமே நடந்தா கூட உங்களுக்கு டைவர்ஸ் தான் ஆகும் 70%. ராசிக்கு 6வது வீடு கன்னி ராசி. அழகுலையும் அறிவிலையும் அன்புலையும் பண்புலையும் அனுசரணையிலையும் அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு பெண் ராசி நீங்க. ஆணா பிறந்தாலும் பெண் ராசி தான், பெண்ணா பிறந்தாலும் பெண் ராசி தான். நீங்க ஒரு சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம், இப்படிலாம் இந்த ஜாதகத்தை நிறைய சொல்லலாம். மிதுன ராசியும் கன்னி ராசியும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் வரக்கூடிய தன்மை தான் இந்த 2 ராசிக்கும் உண்டு. ஏன்னா இந்த 2 ராசிக்கு அதிபதியும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, குழந்தை குட்டி தாமதமாக பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தண்ணியே நீங்கள் குடிக்க மாட்டீங்க, வேலை 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 வேலைன்னு இருப்பீங்க. நேரத்துக்கு நேரம் தண்ணி குடிக்கணும், மஞ்சள் தொட்டு சாப்பிடணும். ஏன்னா இந்த ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமா இருக்கு. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி சித்திர நட்சத்திரம். அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 ராசியும் பலமா இருக்கு இந்த வீட்டில். அதாவது கன்னி ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் வீட்டில். மிதுன ராசியும் கன்னி ராசியும் ஒரே மாதிரியா தான் அமையும். படிப்புல சிறந்து விளங்குவீங்க. சிஏ படிக்கலாம், டாக்டருக்கு படிக்கலாம், பிஃபார்ம் படிக்கலாம், மருந்து கண்டுபிடிக்கிறது படிக்கலாம். இப்படி படிப்புலையே தான் வாழ்க்கையை ஓட்டி படிச்சுக்கிட்டே இருக்கணும் கூடிய எண்ணங்களுடைய ராசி மிதுன ராசியும் கன்னி ராசியும். ஏன்னா கன்னி ராசியில பார்த்தீங்கன்னா உத்திரமா இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் சூரியனுக்கு அதிபதி. அரசியலில் நீங்க பிரவேசிக்கலாம். ஏன்னா நீங்க பிறப்பே சூரியனுடைய அம்சம். சூரியன் சொல்லக்கூடிய ஒரு அம்மாவுடைய கர்ப்ப நாளிகை பாதி போனா கூட 5 வருஷம். சூரியனுக்கு அப்புறம் சந்திர மகாதிசை 10 வருஷம். அப்ப 15 வயசுலேயே அம்மாவுடைய அனுகிரகம், நல்ல ஸ்பீச்சு, நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு, நிறைய படிக்கிறது, கவிதைகள், பல நாவல்களை, பல புக்குங்களை, எல்லா ஆன்மீக சம்பந்தப்பட்டதையும் அரசியல் சம்பந்தப்பட்டதையும் எல்லார பற்றியும் படித்து மூளையில் ஏற்றிக்கக்கூடிய தன்மை இந்த வயசு வரைக்கும் உண்டு. செம்ம பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க 15 வயசு வரை. 21 வயசு வரைக்கும் போட்டி இருக்கும், போராமல் இருக்காது. எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்கை வாங்கணும் அப்படிங்கக்கூடிய தன்மையில் வளர்ந்துருக்கக்கூடிய தன்மை 20 வயசு கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்துக்கு. 20 வயசுக்கு மேலே உங்களுக்கு நாகதோஷம். ஆணுக்கு நாகதோஷம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் பெண்ணுக்கு மட்டும் நாகதோஷம் வந்துட்டா 2 தாரம். ஆசை பாசை அன்பா பண்பா காதலிப்பீங்க, நடக்காது. நண்பா இருந்து ஒருத்தன அமைப்பு அவனை தான் கெட்டிக்கணும்னு நினைப்பீங்க, நடக்காது. அப்போ இந்த ஜாதகத்துடைய தன்மை சூரியனுடைய திசை ஒரு 5 வருஷம், சந்திரனுடைய திசை ஒரு 10 15, செவ்வாய் திசை ஒரு 6 7 வருஷம், ஒரு 20 வயசுலேருந்து 18 வருஷம், 38 வயசுக்கு கால தாமதமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் முன்னோருடைய அனுகிரகத்தோடைய அமைப்பு தான் உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. 20 வயசுக்கு மேலே கல்யாணமே முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு 2 தாரம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாறுவீங்க, உங்களை ஏமாற்றுவாங்க. ஆண்கள் பெண்களை ஈஸியாக ஏமாத்திடுவாங்க. உன்னை அம்மாவா பார்த்துக்கிறேன், அப்பாவா பார்த்துக்கிறேன், அண்ணனா பார்த்துக்கிறேன், தம்பியா பார்த்துக்கிறேன், நீ என் மேலே தோளில் சாஞ்சிக்கோ, உன்னை தோழனா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி
ஏன் அந்த ஆசை வார்த்தையில இந்த கன்னிராசிக்காரங்க ஏமாந்துருவீங்க. பெரிய ட்ரீம் இருக்கும், பெரிய BMW கார் வாங்கணும், வேர்ல்ட்ஸ்வோகன் வாங்கணும், பெரிய பைக் வேணும், பெரிய வீடு வேணும், பெரிய லெவலுக்கு ட்ரீம் பண்ணுவீங்க. ஆனால் துணை மட்டும் அமையாது. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்களை அபகரிக்கிறதுக்கு, உங்கள் அழகை அபகரிக்கிறதுக்கு தான் கூட இருப்பார். கவனமாக இருக்கணும். எத்தனை வயசு? 38 வயசு வரைக்கும். 38 வயசுக்கு மேலே நீ ஒரு மகான், நீ ஒரு சித்தர், நீ ஒரு ட்ரஸ்டில் அமைச்ச ஒரு மதர் தெரேசா ஜாதகத்துக்கு ஈக்குவலாக தாய்மை குணம் அதிகமாக பாசத்துக்கு அடிபடியக்கூடிய ஜாதகம் 40 வயசுக்கு மேலே. ஆனால் அதுக்குள்ளேயே பல சட்ட சிக்கல் உல்டாவா போணுச்சுன்னா, பல சிறைவாசங்கள், தேவையில்லாதக்கு மூக்க நுழைச்சி வீணான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டு. கன்னி ராசி உத்திராட நட்சத்திரம். இதே கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் தாய்மை குணமுடைய சந்திரனுக்கு அதிபதியானது. நல்ல ஸ்பீச்சு, நல்ல டீச்சரு, நல்ல ப்ரொஃபஸர், நல்ல பேச்சு திறமையில உடைய அற்புதமான ராசி சந்திரனுக்கு அதிபதியான ராசி. ஆனா இந்த சந்திரனுக்கு அதிபதியாய் இருந்திருந்தாலும் 6 வருஷம் சூரியன் சொல்லக்கூடிய 11 வருஷத்துக்கு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். 11 வருஷத்துல இருந்து 18 வருஷம் உங்களுக்கும் நாகதோஷம் தான். ஆண்களுக்கு நாகதோஷம் ஒன்றும் பண்ணாது. ஒரு மனைவி இல்லைன்னா இன்னொரு மனைவி. ஆனா பெண்களுக்குத்தான் இது கடினம். பெண்களுக்குத்தான் நாகதோஷம், செவ்வாய் தோஷம் பவரா இருக்கும். ஆனா ஆண்களுக்கு கலத்திர தோஷம்தான், ஒரே தோஷம்தான் ஆண்களுக்கு. அப்ப இந்த ராசி கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டானவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். கல்யாண விஷயத்துல, கணவன் விஷயத்துல, காதலிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திரனுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திரனுடைய கர்ப்ப செல்நாளிகை ஒரு 7 வருஷம், செவ்வாயோட திசை ஒரு 7 வருஷம், ராகுவோடைய திசை 18 வருஷம். 14 10 24, 24 8 32 வயசு. ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆண்கள்னால ஏமாறுவீங்க. கல்யாணமே நடந்தா கூட உங்களுக்கு டைவர்ஸ் தான் ஆகும் 70%. ஆனால் இந்த ராசிக்காரங்க ஃபாரின்ல இருந்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க ஃபாரின் சம்பந்தப்பட்ட தொழிலையோ பெரிய லெவல்ல இருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே நீங்கள் யோகமான திசை குரு மகா திசை. ஆனால் இந்த குரு மகா திசை இருந்திருந்தா கூட கணவன் மனைவி கொஞ்ச நாள் பிரிஞ்சு தான் ஒன்றா இருக்கக்கூடிய நேரமும் உண்டு. நீங்கள் கால் வைக்கிற இடம், கண் பார்க்குற இடம் எல்லாமே தெளிவாகும். நான் சொல்கிறது பெண்களுக்குத்தான் இது பிரச்சனை, ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த மிதுன ராசி, இந்த கன்னி ராசியில் இன்னைக்கு இருக்கிறது 3 கிரகம் இருக்கு. சூரியன், புதன், கேது இருக்காங்க. கேது பகவான் 2024 பலமா இருக்காரு. சுக்கிரன் கூட இருக்காரு, சூரியன் கூட இருக்காரு. இந்த கன்னி ராசிக்காரங்க ஒரு பெண்ணா இருந்தா ஒரு ஆணுடைய ஏமாற்றத்தை அடைவீங்க. ஒரு ஆண் பேசலையேன்னு ஒரு ஏக்கத்தை அடைவீங்க. மைண்டே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி ராகுவா இருக்கிறனால கட்டாயமா நீங்க ஒரு பெண்ணு ஒரு ஆணுகிட்ட ஏமாறுவீங்க, ஒரு ஆணு ஒரு பெண்ணுக்கிட்ட ஏமாறுவீங்க. கொஞ்சம் தெளிவாக இருந்து தான் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு கணவர் அமையணும்னு சொல்லி மானசீகமாக மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டினீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா கஷ்டம்தான் படுவீங்க. பொதுவாக கன்னி ராசியும் மிதுன ராசியும் ஒன்று. இந்த 2 ஜாதகமே சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம். கவனம் தேவை. பெண்கள் ஆண்கள் கிட்ட ஏமாந்துட்டீங்கன்னா அடுத்த ஆண்களையே வெறுப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஏதோ சம்பாரித்து தன்னை சார்ந்தவங்களுக்கும் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு உழைச்சிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இப்போ ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ஆண்டவனுடைய அனுகிரகம் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ராசியிலையும் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் ராகு பகவான் இருக்கிறனால இந்த டைமில் கல்யாணம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா ராசியில கேதும் ராசிக்கு 7ஆம் இடம் கேட்கக்கூடிய காதல், திருமணம், இதுக்கு உண்டான 7ஆம் இடம் அதிபதி குரு பகவானா இருக்கிறனால அந்த வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால இப்போ கல்யாணம் முடிச்சாலும் கஷ்டம்தான்.
கொஞ்சம் இந்த கன்னி ராசிக்காரங்க கணவன் மனைவி கிட்ட ஒட்டுணர்ந்து போங்க. யாரையும் ஏமாத்திக்காதீங்க. உங்களை நீங்கள் ஏமாத்துறது உங்கள் குடும்பத்தையே ஏமாத்துற மாதிரி பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் வருது, இல்லை வந்திருக்கலாம். முறையான சாந்தி, முறையான வழிபாடுகள், சாந்திகளை முறையாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை குட்டி தாமதமாக பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பெரிய காசு பணம் வரக்கூடிய தன்மையை உண்டு பண்ணிக்கலாம். எல்லாம் நிறைவாகட்டும். நினைச்ச காரியம் நடக்கட்டும்.